கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த அருமையான வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையாலே நாம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய 66 புத்தகங்களிலே 9வது புத்தகத்தை முடித்துவிட்டு 10வது புத்தகமான 2 சாமுவேலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 சாமுவேல் நாத்தான் என்ற தீர்க்கதரிசி எழுதின நூல், அதோடு கூட காத் என்ற தீர்க்கதரிசியும் எழுதின நூல், இருவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, நம் வேதத்திற்குள்ளே போவதற்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகவும் அருமையான சில காரியங்களை இந்த செய்தியின் வழியாக நம்ம பார்க்கலாம். தாவீதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது என்று சொன்ன உடனே உங்களுக்கு சில காரியங்கள் தான் கோலியாத் நினைவுக்கு வரும். அப்புறம் அவர் எழுதின சங்கீதங்கள் நினைவுக்கு வரும். அவர் அரசராக இருந்தது உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அரசராக இருக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார், அவர் கர்த்தரை உயர்த்தியதற்கு என்ன காரணம், அவருடைய மன நிலைமை எப்படி இருந்தது, அவர் மற்ற மக்களோடு இருக்கிற பொழுது பொறாமை அல்லது போட்டி அல்லது இந்த மாதிரி குணத்தோடு இருந்தாரா, அல்லது அவர் எப்படி ஒரு நல்ல குணத்தோடு இருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேலையும் 2 சாமுவேலையும் பார்க்கிறோம். அது மிகவும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே. நாமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் பாருங்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஒரு வாழ்க்கையிலே ஒரு கனி கொடுத்தல் இல்லை, ஒரு பொறுமை இல்லை. எப்ப பார்த்தாலும் கோவப்படுகிறது, பொறாமைப்படுகிறது, அடுத்தவர்களோடு போட்டியிடுகிறது, அவிசுவாசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குணங்கள், அடுத்தவர்களை தூசிக்கிறது, அடுத்தவர்களை திட்டுறது, பொறுமையிலம், இப்படி பலவிதமான குணங்களோடு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் தாவீதை பார்க்கிற பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார். பொறாமை இல்லை, போட்டி இல்லை அவருடைய வாழ்க்கையிலே. அவர் மற்றவர்களை, போட்டியான மக்களை கூட அவர் அன்பு செலுத்தினார். அப்படியான ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். பிரியமானவர்களே, இது போல ஒரு அரசரை நீங்கள் பார்க்க முடியாது, உலக பிரகாரமான இந்த அரசரை பார்க்க முடியாது. அவருடைய குணநலன்களை வாருங்கள் நாம் பார்க்கலாம். சரிங்க பிரியமானவர்களே, இந்த 2வது சாமுவேலே நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். 1 தாவீது பெற்ற வெற்றிகள், 2வது தாவீதுடைய பாவம், 3வது பாவ விளைவினால் தாவீது அனுபவிக்க வந்த பாடுகள் அல்லது நியாய தீர்ப்புகள். இவைதான் இந்த 2 சாமுவேலை நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 சாமுவேலே தாவீதுடைய முழு வரலாறும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது பிரியமானவர்களே. எனவே இந்த முதல் பெரும் பகுதியான தாவீதின் வெற்றிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வீடியோ செய்திகளின் வழியாகவும் அதைத்தான் நான் சொன்னேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்ல போகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, தாவீதினுடைய வெற்றிகள். இந்த வெற்றிகளை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். 1வது வெற்றி அரசியல் வெற்றி. அவர் எப்படி ராஜாவாக மாறினார், எப்படி அரசியலில் அவர் வெற்றி பெற்றார் என்ற அரசியல் வெற்றி. 2வதாக அவருடைய ஆவிக்குரிய வெற்றி. 3வதாக பிரியமானவர்களே அவருடைய படை வெற்றிகள். இதைத்தான் முதல் பெரும்பகுதியில் பார்க்கிறோம். இந்த முதல் பெரும்பகுதியிலே தான் நான் இன்னும் எடுத்துக்கொண்டிருக்கேன். 2 வீடியோக்கு அப்புறம் 3வது வீடியோ. இந்த 3வது வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், அரசியல் வெற்றியில நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். 1வது எப்ரோன். அதாவது எப்ரோன் யூதாவில் இருக்கு. அப்ப எப்ரோனில் தாவீதின் வெற்றி. 2வது இஸ்ரவேலில் தாவீதின் வெற்றி. இந்த 2 பிரிவுகளாக, அதை பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த அரசியல் வெற்றியில நீங்க பார்க்கிற பொழுது, இந்த 1வது எப்ரோனில் தாவீதின் அரசாட்சியில நான் சொன்னேன், ஏன்னா உட்பிரிவுகள் சும்மா சின்ன சின்ன பிரிவுகள் இருக்குன்னா, சவுல் அரசர் மரிக்கிறது 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யூதா தேசத்தில் தாவீது எப்படி அரசராகிறார் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டு, இஸ்போசேத், அதாவது சவுலோட மகன் இஸ்போசேத் எப்படி அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகிறார் என்று சொல்லி 3வது பிரிவுகளை பார்க்கிறோம். 4வது பிரிவு இஸ்போசேத்துக்கும் தாவீதுக்கும் என்ன ஆகிறது, போரிடுறாங்க. அவங்களுக்குள்ளே போரிடுதல் எப்படி, அவர்கள் ஒருவர் எப்படி, யூதாவும் இஸ்ரவேல் தேசம் எப்படி போரிட்டு எப்படி தாவீது எப்படி வெற்றி பெறார் என்று சொல்லி 4வது பிரிவுகளை பார்க்கிறோம். இப்போ இதை 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து 4ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் பார்க்கலாம். இதுல போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னென்ன சொன்னேன்னா, இஸ்போசேத்து பத்தி சொன்னேன். இஸ்போசேத்து அரசராக இருக்கிற பொழுது அவருடைய தளபதி, அதாவது சவுல் அரசராக இருக்கும் பொழுது அந்த அப்னேர் இருந்தார், படை தளபதியாக இருந்தார். அந்த அப்னேர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அப்னேர் இஸ்போசேத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனையை நான் போனதில் சொன்னேன். ஏன்னா இஸ்போசேத் அரசராக இருக்கிறார். முதல்ல பார்க்கும்போது தாவீது மக்களுக்கும் இந்த இஸ்ரவேலோட அப்னேருக்கும் சண்டை வருது. ஏன்னா அப்னேர் தான் அந்த இஸ்ரவேல் குடும்பத்திலே ஒரு பலத்த ஒரு ஆளாக இருக்கிறார். அதனால அவருக்கும்
தாவீதோட, அதாவது இவர் வந்து சவுலோட ஆளு, யார் அப்னேர், தாவீதோட ஆட்கள், இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்து அதுல வந்து தாவீதோட மக்கள் தான் ஜெயிக்கிறாங்க. யோவாப் வந்து திரும்ப சண்டை போடுகிற பொழுது அப்னேர் சொல்வார், இன்னும் நீங்க போகலையா, அவர் இன்னும் சண்டை போட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சண்டையை நிப்பாட்டுவார் அப்னேர் தப்பிக்கிறதுக்காக இல்லையா. அதே நேரத்தில் அவர் வந்து அப்னேர் வந்து யோவாபுடைய சகோதரனை கொன்று விட்டார். யோவாப் யாரு என்றால் யோவாப் வந்து தாவீதோட படையாளி, தாவீதோட ஆள் தான் யோவாப். அவருடைய சகோதரர் வந்து அப்னேர் வந்து என்ன செய்துட்டார், கொன்று விட்டார். அதனால யோவாபுக்கு வந்து அப்னேர் மேல ஒரு காட்டமாகவும் கோபமாகவே இருக்கிறது. சரிங்க பிரியமானவர்கள், இது வந்து முதல்ல நான் சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். என்னன்னா, இஸ்போசேத் வந்து அரசாண்டு கொண்டு வருகிற பொழுது இஸ்போசேத் வந்து அப்னேரை பத்தி ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அப்னேர் வந்து இஸ்போசேத் யாரு, அவரு சவுலோட மகன், அவரோட சவுலோட மறுமனையாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவரிஸ்பால்னு ஒரு மறுமனையாட்டி. அவங்களோட வந்து இந்த அப்னேர் வந்து தவறாக அவரோட உறவு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வந்து என்ன செய்கிறார், இஸ்போசேத் வந்து கேட்கிறார், நீங்க இந்த மாதிரி என்னோட அப்பாவுடைய மனைவியோட மறுமனையாட்டியோட நீங்க வந்து பிரவேசிக்கலாமா, நீங்க தவறு செய்யலாமா என்று கேட்டார். உடனே என்ன இருக்குது, அப்னேருக்கும் இஸ்போசேத்துக்கும் மனக்கசப்பாயிருது. அப்னேர் வந்து மிகவும் கோபமாகிறார். என்ன இவன் வந்து இப்படி கேட்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், அங்க இருக்கிற மக்களோடலாம் பேசி தாவீதையே அரசராக்க வேண்டும், இவன் வந்து இப்படி பேசி விட்டதுனால இவன் வந்து நம்ம வந்து அரசராக்க கூடாது என்று சொல்லி அப்னேர் நினைத்து கொண்டு அரசியல் சூழ்ச்சி செய்கிறார். அப்படியாக அவர் என்ன செய்யறாரு, தாவீது கிட்ட கேட்கிறாரு, இப்படி வந்து நீங்க வந்து உங்களை கர்த்தர் வந்து எல்லா ரெண்டு நாட்டுக்குமே பெரியவராக உங்களை வந்து அரசராக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லி இருந்தார் அப்படின்னு சொல்லி, அதனால அதை பத்தி உங்களையும் நீங்க ராஜாவாக ஆக வேண்டும் என்று மற்ற இஸ்ரவேல் தலைவர்களும் நினைக்கிறார்கள். எனவே நான் என்ன செய்ய போகிறேன், அதை பற்றி உங்களை சொல்ல வரப்போகிறேன், பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என சவுலோட மகள் மீகாள், என்னுடைய முதல் மனைவி, அந்த மீகாலை நீ என்ன செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன செய்ய அப்னேர் கொண்டு வந்து விட்டார் இல்லையா. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இஸ்போசேத்தை விட தாவீதினுடைய வளர்ச்சி எப்படி, அவருக்கு ஒவ்வொரு மனைவிகளுக்கும் என்னென்ன குமாரர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் பார்க்கிறோம். அவர் பலத்தவனாக தாவீது இருந்தான் என்று சொல்லி வாசிக்கலாமா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ரோனில வந்து தாவீதுக்கு பிறந்த குமாரர் பார்க்கலாமா. எஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயினிடத்தில் பிறந்த கீலேயா அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவாகிய தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம். 4வது குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபியத்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாயிருந்த எக்லாலினிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனில் தாவீதுக்கு பிறந்தவர்கள். இப்படியாக தாவீதுக்கு நிறைய குமாரர்கள், 6 குமாரர்கள் பிறந்தார்கள். மிகவும் பலத்தவனாக இருந்தான். அதே போல அங்க வந்து சவுலின் குடும்பத்துல யார் பலத்தவனாக இருந்தால், அப்னேர் பலத்தவனாக இருந்தான். எனவே இஸ்போசேத் வந்து அவனை கண்டிச்ச உடனே அப்னேருக்கு வந்து கோபமாகிவிட்டது. அவன் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூட்டி, இஸ்ரவேல் பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னா, பாருங்க ஆண்டவர் முன்னாடியே வந்து தாவீதை தான் அரசராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். எனவே கர்த்தர் சொன்னதுபடியே தாவீதுக்கு வந்து எல்லா ஒரு ஞானம், பலன், வீரம் எல்லாமே இருக்கிறது. எனவே அவரை நம்ம வந்து என்ன ஆக்கிடுவோம், இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவும் அவரே ஆக்கி விடுவோம் என்று இந்த மக்களோட சொல்லிட்டு வந்து என்ன செய்ய வரான், தாவீதுகிட்ட சொல்ல வரான். தாவீது என்ன சொன்னாரு, சொல்லும்போது தாவீது சொல்லிட்டார், இல்லை நீ முதல்ல வரும்போதே மீகாலை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி மீகாலை கூட்டிட்டு வந்தவர், முதல் மனைவியாக மீகாலை கூட்டி வந்தவர். இல்லை பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதற்கு அப்போ வந்து என்ன நடக்கிறது என்றால், இவர் வந்து பேசுறாரு, விருந்து செய்கிறார். யாரு, தாவீது வந்து அப்னேர் வருவதற்கு ஒரு பெரிய விருந்து செய்து, அவரோட 20 பேர் சேர்ந்து வந்தாங்களாம். எல்லாருக்கும் விருந்து செய்து அருமையாக கொடுத்து அவங்களோட நல்லபடியாக பேச்சுவார்த்தை பேசி என்ன செய்தார், அப்னேரை தாவீது அனுப்பிவிட்டார். அதற்கப்புறமாக யார் வருகிறார், தாவீதோட படைத்தளபதி யோவாபு வருகிறார். வந்த உடனே அவர் கேள்விப்படுகிறார், அப்னேர் வந்து தாவீதோட நன்றாக பேசிவிட்டு சென்றதாக. அப்போ அப்னேர் சென்று விட்டார் என்று தெரிந்த உடனே தாவீதிடம் இவர் என்ன செய்கிறார், கேள்வி கேட்கிறார். அரசராக தாவீது இருக்கிறார், யோவாபு என்ன செய்கிறார், கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, அது தாவீதுக்கு மிகவும் மனதிற்கு கவலையாக இருக்கிறது. பாருங்க, நான் வாசிக்கிறேன், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம்
23, 24. யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜாவண்டையில் பிரவேசித்து, இது என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறது எல்லாம் ஆராயும் வந்தான் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இது தாவீது ஒரு பெரிய மன்னராக இருக்கிறார் இல்லையா? அவருக்கு தெரியும் அப்னேர் எதற்காக வந்தார் என்ன சொல்லி ஆராய கூடிய அறிவு தாவீதுக்கு இருக்கிறது. ஆனால் யோவாப் அப்னேர் மேல காட்டமாக இருந்தார். ஏன்னா அவனுடைய சகோதரனை அவன் கொன்று விட்டான் என்று காட்டமாக இருந்தான். எனவே அவன் என்ன சொல்றாரு, இப்படி தாவீதுகிட்ட சொல்லிட்டு அதோட இல்ல, தாவீது கிட்ட பெர்மிஷன் கேட்காமையே என்ன செய்கிறார் என்றால் 2 சாமுவேல் 3:26 வசனத்தை வாசிக்கலாம். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்னோருக்கு திரும்பி வருகிற பொழுது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசல் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். பிரியமானவர்களே, இது தாவீதுக்கு தெரியாமலே நடந்தது. இப்ப தாவீது ஒரு அரசராக இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் நடந்தது எவ்வளவு வேதனையாக இருக்கும். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க தாவீது என்ன செய்கிறார் என்று. அடுத்தது 28வது வசனம். தாவீது அதை கேட்ட பொழுது நேரின் குமாரனாகிய அப்னேரின் ரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை. நான் இந்த காரியத்தை செய்யவில்லை. அப்னேர் இஸ்ரவேலுடைய ஒரு படைத்தலைவனாக ஒரு பெரியவனாக இருக்கிறான். அவனை நான் கொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. நான் எதுவும் செய்யவில்லை. எனக்கும் அந்த பழி வராது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். எனக்கு இந்த சாபம் வராது, அவனுக்கும் குடும்பத்துக்கும் வரட்டும் என்று சொல்லி தாவீது சொல்கிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது அப்னேர் ஒரு விரோதியாக இருந்தாலும் கூட அவரை எவ்வளவாக சரியாக அவர் எடை போடுகிறார், அவரை கவனிக்கிறார், என்ன செய்கிறார் என்று இல்லையா? அடுத்து பாருங்க, தாவீது அடுத்ததாக 31வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுகள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் படைக்கு பின் சென்றான். அப்னேர் இறந்த பிறகு படைக்கு பின்னாடி செய்கிறான். அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் பார்க்குற பொழுது அங்கே போய் அவரை அடக்கம் பண்ணுகிற பொழுது தாவீது சப்தமிட்டு அழுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயோ கையில் ஒரு விலங்கு கூட நீ போடலை, உன் கால் கட்டப்படும் இல்லை, ஆனாலும் நீ இப்படி இறந்து போனே, நீ ஒரு பெரிய வீரன், நீ இப்படி இறந்து விட்டாயே என்று சொல்லி திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு போய் கள்ளத்தனமாக தானே கூட்டிகிட்டு போய் அந்த யோவாவை கொன்னுட்டாரு. அதனால தான் சொல்கிறாரு, அப்படியாக நீ இறந்தாயே என்று சொல்கிறாரு. அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறார். மக்கள்லாம் சாப்பிட சொல்லும்போது சாப்பிடவே இல்லை, துக்கம் கொண்டாடினார். எனவே மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், இந்த அப்னேரை தாவீது கொல்லவில்லை, இது வேற யாரோ தான் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அப்னேர் மீது தாவீது இன்னும் பாசமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் என்று மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, தாவீதோட ஒரு மன வருத்தம் என்னவென்றால், இந்த யோவாப் தாவீதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் என்ன செய்து விட்டார், இவரையே கேட்காமல் அவரை திருட்டுத்தனமாக கொன்று விட்டார். இனி என்னவெல்லாம் நடக்கலாம். இப்படி தாவீதுக்கு தெரியாமல் கொலை செய்தால் இனி தாவீதோட ஆட்களையும் கொலை செய்யலாம், தாவீதை கூட கொலை செய்யலாம் இல்லையா? எப்படி இப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லி இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. வருத்தத்தோடு அவர் என்ன சொல்கிறார் அவரை வருத்தத்தோடு தாவீது என்ன சொல்கிறார் என்றால் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 38, 39 வாசிப்போம். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர், யாரு சிரியாவின் குமாரன்? யோவாப். இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். ஆமா பிரியமானவர்கள், இப்படியாக சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். இப்படியாக தாவீது மனம் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது அப்னேர் இறந்து விட்டார். சரிங்களா பிரியமானவர்களே, அடுத்ததாக என்ன நடக்கிறது என்றால், இந்த அப்னேர் இறந்த பிறகு இஸ்போசேத் என்ன செய்கிறார் என்றால், ஐயோ
இவர் தான் நம்ம இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு ஆளாக இருந்து நம்ம அப்பாவுடைய படைத்தலைவர், நம்ம எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்த இவரை இறந்து விட்டார் என்று சொல்லி திடனற்று போய்விட்டான். கைகாலம் திடனற்று போயிடுச்சு. யாருக்கு? இஸ்போசேத்துக்கு. இந்த சூழ்நிலையிலே என்ன செய்கிறார்கள் என்றால், அவருக்கு இஸ்போசேத்துக்கு படைத்தலைவர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பானா, ரேகாப். இந்த பானா, ரேகாப் 2 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்க வந்து இவர் படுத்திருக்கிற பொழுது இவரோட ரூமுக்குள்ளே வந்து இவரை கத்தியால குத்தி அவர் கொன்று விட்டார்கள். கொன்று விட்டது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்தார்கள், தலையை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு கொண்டு போய், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சூழ்ச்சி மாதிரி தான். இந்தாவது நம்ம இங்க இவருக்கு இஸ்போசேத்துக்கு ஒரு படைத்தலைவனா இருக்கிறத காட்டிலும் நம்ம என்ன செய்வோம், தாவீது கிட்ட போய் இவருடைய தலையை கொண்டு போய் தாவீது கிட்ட கொடுத்தோம்னா தாவீது நம்மளையே ஒரு பெரிய படைத்தலைவனை வச்சுக்குவாரு, நம்மளுக்கு ஒரு நல்லது என்று சொல்லி கெட்டதாக அவர்கள் யோசித்து அவன் தலையை வெட்டி என்ன செய்தார்கள், தாவீது கிட்டே கொண்டு வந்தார்கள். தாவீது அதை பார்த்த உடனே மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அவர் நினைச்சார், எப்படி இவர் இப்படி இஸ்போசேத்தை கொன்று விட்டார்களே, தாவீது சவுலுடைய மகன் இல்லையா, இஸ்ரவேலுடைய அரசர் இல்லையா, இப்படி செய்து விட்டார்கள் என்ற மனம் மிகவும் கலங்குகிறது. ஆஹா, என்னோட ஈசா நான் இஸ்ரவேல் ராஜாவாகிடலாம், எனக்கு விரோதியை கொண்டுட்டு வந்துட்டாங்களே என்று அவர் நினைக்கவில்லை. பிரியமானவர்களே, உடனே அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறேன். எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்த ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணையை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாய் இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். எல்லாம் செய்யறதெல்லாம் இவங்க செய்துட்டு கர்த்தர் மேல பழிய போடுறாங்க. கர்த்தர் பழி வாங்கினார். ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறார் என்று வருகிற வசனங்கள் வாசிக்கலாம். 9 வாசிக்கிறேன். ஆனாலும் தாவீது பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரனாகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதித்துரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த பொழுது அவனை நான் பிடித்து சிக்லாக்கிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அப்னேருக்காகவும் அதே போல இஸ்போசேத்துக்காகவும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். பிரியமானவர்களே, பகைவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் மனம் சந்தோஷப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அருமையான குணம் பார்த்தீர்களா? இதைத்தான் நம்ம இப்ப என்ன செய்தோம் எதிர்பார்த்திருக்கோம்னா, திரும்ப சொல்கிறேன், தாவீதின் வெற்றிகள், அதிலே தாவீதின் அரசியல் வெற்றிகளை பார்க்கிறோம். இந்த அரசியல் வெற்றிகள் எப்ரோனில் அரசியல் வெற்றி, அடுத்ததாக இஸ்ரவேலின் அரசியல் வெற்றி 2ஆக பிரிக்கலாம். இதுல முதல்ல எப்ரோனில் அரசியல் வெற்றியை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருந்தோம். அதுல சவுல் அரசர் மரித்தல், யூதாவுக்கு தாவீது அரசராகுதல், அடுத்து இஸ்ரவேல் தேசத்துல யாரு இஸ்போசேத் அரசராகுதல், அப்புறம் 4வதாக 2 பேருக்கும் போரிடுதல். இதுவரைக்கும் பகுதியில நம்ம முடித்து விட்டோம். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்த பகுதிக்குள்ள வருவோமா? அடுத்த பகுதி என்னவென்றால் எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சி. எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சி, இதை நம்ம இப்ப பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் வேத புத்தகத்தை. சரிங்க, எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சியும் இதே போல நாம் 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். 5 பிரிவுகளாக, சிறிய 5 பிரிவுகளாக பிரிக்கலாம் பிரியமானவர்கள். அது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். சரி, எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சி எங்க காணப்படுகிறது? 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1-25 வசனங்களிலே அவருடைய அரசாட்சி காணப்படுகிறது. சரிங்க, எப்படி அவர் அங்கே அரசராக மாறுகிறார் பார்க்கலாமா? 1 என்னது? இஸ்ரவேல் தேசத்தின் மீது தாவீது அபிஷேகிக்கப்படுதல். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் இது முதல் பகுதி. 2வது எருசலேமை கைப்பற்றுதல். 3வது தீரு ராஜா தாவீதுக்கு வீடு கட்டுதல். 4வது தாவீதினுடைய குடும்பம். 5வது பெலிஸ்தர்களை முறியடித்தல். இவ்வளவு காரியங்களும் எங்கே நடைபெறுகிறது? இஸ்ரவேலின் மீது தாவீது அரசாட்சி செய்த காரியங்களை இந்த பகுதியிலே பார்க்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க பிரியமானவர்களே, இது அரசியல் வெற்றியிலே 2வது பாகம். இஸ்ரவேல்
இஸ்ரவேலின் மீது தாவீதோடு வெற்றி. வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேல் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே தாவீதின் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். சரிங்க பிரியமானவர்கள், இது தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தாவீது யூதாவிலே ராஜாவாக இருக்கிறார். இஸ்போசேத் இறந்து விட்டார். இப்ப இஸ்போசேத் கொலை செய்யப்பட்டதினாலே அங்கே இஸ்ரவேலே ஆள அரசர்கள் இல்லை. அப்போ இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் ஒன்று கூடி அப்னேரும் இறந்து விட்டார், இஸ்போசேத்தும் இறந்து விட்டார். இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ராஜாவை சந்திக்கிறார்கள். தாவீது ராஜாவை சந்தித்து என்ன பேசினார்கள் என்றுதான் சற்று முன்பு உங்களுக்கு 5ஆம் அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் நான் வாசித்தேன் பிரியமானவர்களே. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க தான் உங்களுடைய எலும்பும் மாம்சமாக இருக்கிறவங்க, நம்ம எல்லாரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள், இப்படி நம்ம ஒரே கோத்திரத்தை சார்ந்தவர்களாக நம்ம இருக்கிற பொழுது நீங்க என்ன செய்யுங்க, இஸ்ரவேலுக்கும் நீங்களே ராஜாவா வருங்க. ஏன்னா ஆண்டவர் அன்று உங்களுக்கு சொல்லி இருந்தால் நீ இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் தலைவனாய் இருப்பாய் என்று கர்த்தர் அப்பொழுதே தீர்க்க தரிசனமாக உம்மை பற்றி சொல்லி இருந்தார். எனவே நீரே இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் நீங்களே அரசாட்சி செய்யுங்க, நீங்க தான் அதற்கு பொருத்தமானவங்க என்று அவங்க சொல்லுகிறார்கள். சரிங்க பிரியம். இப்படியாக அவர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலின் தேசத்தின் மீது தாவீதை அரசராக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்து என்ன நடக்க போகுது பாப்போமா? எருசலேமை கைப்பற்றுதல். பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் இப்படி அவர் எருசலேமை கைப்பற்றினார் என்று சொல்லி பார்க்கலாமா? தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பயக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். இது தாவீதின் நகரம். சீயோன் கோட்டையை பிடித்தான். எருசலேமில் இருக்கக்கூடிய சீயோன் கோட்டையை அவன் பிடித்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியா, தாவீதோடு கூட இருக்கிறபடியா அவன் என்ன செய்கிறான்? அவன் எதிலும் என்ன செய்கிறான்? வெற்றி பெறுகிறான். அப்படியாக ஒரு நல்ல ஒரு ராஜாவாக தாவீது இருந்தார். பெருமானவர்களே, எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சி என்ற பகுதியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதிலே முதல் இஸ்ரவேலின் தேசத்தின் மீது தாவீது அபிஷேகிக்கப்படுதல் பார்த்து விட்டோம். 2வது எருசலேமை எப்படி கைப்பற்றினார், இப்படி தாவீது என்ன செய்தார்? தாவீது நகரமாக மாற்றினார், சீயோன் கோட்டையை பிடித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து 3வது என்ன நடக்கிறது என்றால், தீரு ராஜா தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார். இது 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்திலும் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தேனாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சர்களையும் கல் தச்சர்களையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். 3வதாக தீரு ராஜா தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார். ஏன்னா அவர் ஐஸ் வச்சுக்கிறார், அதான் அவர் காக்கா பிடிச்சுக்கிறார். எப்படி சொல்றது, அவர் அவருக்கு சில தீரு ராஜா அவருக்கு சில வெகுமதிகளை கொடுத்து அவருடைய மனதிலே ஒரு இடத்தை பிடிக்க தீரு ராஜா விரும்பினார். எனவே ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். 4வதாக தாவீதினுடைய குடும்பம் என்னவென்று சொல்லி நம்ம அது எவ்வளவு குடும்பம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 13. அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திலும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சேபாப், நாத்தான், சாலமன், இப்பார், எலிசுவா, நெப்பேக், எப்பியா,
எலிஷாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர் பிறந்தார்கள். அப்படியாக அவருக்கு எத்தனை குமாரர்கள் பிறந்தார்கள்? அதிகமான குமாரர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் 5வதாக பெலிஸ்தர் மீது வெற்றி இல்லையா. இப்போ என்ன பார்த்து கொண்டிருந்தோம்னா எருசலேமை, அதாவது இஸ்ரவேலிலே தாவீதின் அரசாட்சி, அதில் தான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ கடைசியாக என்னவென்றால் இதெல்லாம் அவர் செட்டில் பண்ணிட்டாரு, நல்லா செட்டில் பண்ணி அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். இப்பொழுது பகைவர்கள் மீது கண் திரும்புகிறது. பெலிஸ்தர்கள் இவர் ராஜாவாக ஆயினார் என்று கேள்விப்பட்டபோது அவரை பார்க்கறதுக்கு அவங்க வந்தாங்க. பெலிஸ்தரில் என்ன செய்ய அவர் முறியடிக்கிறார். இதுதான் 5வதான பாயிண்ட். சரி, பெலிஸ்தர்களை முறியடித்தல். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 25 வரைக்கும் 17 வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுல முக்கியமான வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். பாருங்க பிரியமானவர்கள், இந்த 17 25 வரைக்கும் நீங்க வாசிக்கிற பொழுது தாவீதோடு இன்னொரு மிக அருமையான குணம், அடிக்கடி அந்த குணம் உங்களுக்கு தெரியும். என்னவென்றால் எதை செய்கிற பொழுது உடனே ஆண்டவர் கேட்பார், ஆண்டவரே இந்த பெலிஸ்தரை நான் முறியடிக்கலாமா, இந்த பெலிஸ்தரை நான் போரிடலாமா, பெலிஸ்தரிடம் போரிட செல்லலாமா, இப்போ ஒவ்வொன்றே கேட்பார். அது 17 25 வரைக்கும் வாசிக்கிற பொழுது மிகவும் அருமையாக இருக்கும். பாருங்க, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட பொழுது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர், போ, பெலிஸ்தர் உன் கையில் நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பீரியாசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர்கள் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்ப ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். திருப்பியும் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மீது பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது நீ சீக்கிரமா எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லையை மட்டும் முறியடித்தான். இப்படியாக இஸ்ரவேலின் ராஜாவான உடனே முதலாவதாக பெலிஸ்தரை அவன் வெல்லுகிறான். பிரியமானவர்கள், இந்த இடத்துல இருக்க நீங்க ஒரு பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு பாடல் நான் சிறு வயதிலே பாடி கற்றிருக்கிறேன். ஒரு பாடல் சிறு வயதிலே பாடியிருக்கேன். அதோட அர்த்தம் இதெல்லாம் புரியுது. என்ன சொல்லணும்னா, முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாள் இதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம் இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார், முசுக்கொட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதால் இன்னும் முன் செல்வோம், முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதால் இன்னும் முன் செல்வோம். பிரியமானவர்களே, இந்த பாட்டை நானும் பாடியிருக்கிறேன். ஆனால் முசுக்கொட்டை செடியின் அசையும் ஓசை கேட்பதால் முன் செல்வோமா, இதனுடைய பொருள் என்ன என்று எனக்கு விளங்காமல் இருந்தது. இப்பொழுதுதான் இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை தியானிக்கிற பொழுது எனக்கு அதனுடைய அர்த்தம் புரிந்தது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை முறியடிக்கணும்னா நீ என்ன செய்யாத, நீ நேரா போகாத, பின்னாலே சுற்றி நீ போ, முசுக்கட்டை செடிகளாக இருக்குது, அது வழியா அவங்க வருவாங்க, அவங்க வரும் பொழுது அந்த முசுக்கட்டை செடி அசைகிற ஓசை கேட்கும், அது வரைக்கும் நீ பதுங்கிரு, உடனே என்ன செய்ய, நீ அவங்கள போய் நீ போரிடு, ஏனென்றால் நான் அப்பொழுது என்ன செய்ய, எழுந்து போரிடுச்சு, நான் உனக்கு முன்பாக செல்வேன், வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கேன். எனவே இந்த பாடலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிந்தவர்கள் அர்த்தம் புரியாமல் என்ன முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதுதான் ஆண்டவர் ஒரு குழு கொடுக்குறான், டிப்ஸ் கொடுக்குறான். நீ இப்போ என்ன செய்யணும், நீ அவங்க எதிர்த்து போகாம சுற்றிலும் போய் நீ பின்னாக போய் நீ பதுங்கி இரு. அப்ப என்ன நடக்கும், முசுக்கட்டை செடி வழியா அவங்க வருவாங்க, அந்த சலசலப்பு வரும்பொழுது நான் சொல்வேன், எழுந்து போய் அவங்க மேல பாயின்னு சொல்ல, நீ பாய்ந்து அவங்க முறியடிப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். பிரியமானவர்களே, சரிங்க, இன்றைக்கும் நம்ம என்ன செய்து விட்டோம் என்றால், இந்த 2வது பகுதி, அதாவது எருசலேமின் மீது தாவீது அரசாட்சி என்கிற இந்த பகுதியை நாம் இன்றோடு முடித்து விட்டோம். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென்.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.